இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய நேரம் வந்தாதான் அது வாய்க்கும். ஹalleluya. நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். ஒரு நாள் உங்கள் ஜெபம் ஒரு நாள் வீணாய் போவதில்லை. தேவன் இயேசு ஒரு நாள் உன் ஜெபத்தை தள்ளிவிடாத தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உன் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உங்களை கண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். உன் ஜெபத்தினை கொடுத்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை அவர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்த தேவன் வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. தடைகளை நொறுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நீங்க நினைக்கலாம், வருஷ கடைசியில் வந்துட்டோம், இந்த காரியத்தை நாங்கள் கேட்டேன், ஒன்றுமே எனக்கு தரலையே நீங்க நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய காரியம் அவருடைய சிந்தைப்படி தான் நம்ம நடக்குமா? நம்மளுடைய காரியம் வாய்க்கும். ஆனால் அவருடைய நேரத்தில் எத்தனை பேர் காத்திருக்க போறீங்க? காத்திருக்கிறது ஒன்று வீணாய் போகாது, ஒரு நாளும் வீணாய் போகாது. காத்திருப்பு நமக்கு பலனை கொடுக்கும். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும், நிறைய காரியங்களை காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கும் போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பிள்ளைங்க நம்ம கிட்ட இருந்து வந்து அப்பா எனக்கு இது வாங்கித்தாங்கன்னு கேட்கும் போது நம்ம கிட்ட காசு இல்லைனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம என்ன பண்ணுவோம், அவள் கேட்டுட்டாளே அவளுக்கு நம்ம அவளுக்கு கொடுக்கணுமே என்று வாஞ்சியோடு எப்படி தகப்பன் இருப்பானோ நம்மளுடைய பரலோக தகப்பன் அதே மாதிரி தான். இவன் நம்மளை கேட்டுட்டாளே அப்படின்ட்டு அவரே யோசிச்சுட்டே இருக்காரு, எப்போ கொடுக்கணும். இந்த காரியம் வாய்க்க வரும் அவர் செய்வார். எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மையாய் செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த நாட்களுக்காக நம்ம காத்திருக்கும் போது நன்மையாய் செய்வார்.